வணக்கம் நண்பர்களே. துளாராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாம இந்த பதிவில் உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி பலனை பெற போறீங்க, உங்களுடைய குணம், வாழ்க்கை, திருமணம், காதல், தொழில், இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். காலம் எவ்வளவோ மாறி இருந்தாலும் மக்கள் இந்த ஆன்மீகத்தின் மேலும் ஜோதிடத்தின் மேலும் நம்பிக்கையை வச்சு தான் இருக்கிறாங்க. அந்த வகையில் 7வது ராசியாக இருக்கக்கூடிய துலா ராசி எல்லா விதத்திலையும் ஆன்மீகத்திலையும் கடவுள் மேலேயும் நம்பிக்கை கொண்டவங்களா தான் இருப்பீங்க. முதலாவதா துளாராசிக்காரங்க குணம் பார்க்குறப்ப துளாராசிக்காரங்க எல்லார்கிட்டையும் பணிவோடு தான் நடந்துக்குவீங்க. எந்த சூழ்நிலையுமே நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அந்த முடிவை மாற்றிக்க மாட்டீங்க. எந்த ஒரு செயலிலுமே வெற்றிங்கிறது உங்ககிட்ட இருக்கும். எல்லார்கிட்டையும் அன்போடையும் பாசத்தோடும் பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். எல்லார்கிட்டையுமே அக்கறை காட்ட முடியும்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும். துளாராசிக்காரங்க பொதுவே கொஞ்சம் சந்தேகப்படுறவங்களா தான் இருப்பாங்க. யார் மேலேயுமே முழுசாக நம்பிட மாட்டாங்க. ஒரு சந்தேக பார்வை கொண்டு தான் யாராக இருந்தாலும் பார்ப்பாங்க. துளாராசிக்காரங்க கூடவே புத்திசாலிகளா இருப்பாங்க. இவங்க எப்போதும் மகிழ்ச்சியான மனநிலைமை தான் இருப்பாங்க. அதே மாதிரி மேலும் உங்களை தொடர்ந்து நாம பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமா கூட அந்த விஷயத்துல நமக்கு ஒரு தெளிவும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வும் கிடைக்கும். அந்த வகையில நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம வாராகியம்மன் ஜோதிட நிலையத்துல பவன் நம்பூதிரி அவர்களால் நாம தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு பேசுவதன் மூலமா கூட ஒரு தீர்வு கிடைக்கும். துளாராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில ஒரு உயர்ந்த பதவி அடையக்கூடிய சக்திங்கிறது உங்ககிட்ட இருக்கும். துளாராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையை ரசிச்சு தான் வாழ்வீங்க. உங்கள பலருக்கு பல நற்குணங்கள் கொண்டவங்களா இருப்பீங்க. எல்லார்கிட்டையுமே ரொம்ப எளிமையா பழகிடுவீங்க. கதை, கவிதை, நாடகம், இந்த கலை நிகழ்ச்சி இதுல எல்லாமே உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். துளாராசிக்காரங்க ஒரு சின்ன விஷயத்தை கூட பெரிதா நினைக்கக்கூடியதா இருப்பீங்க. அதிக அளவு கோபம் உடையவங்களாகவும் நீங்க இருப்பீங்க. அதே மாதிரி துளாராசிக்காரங்க மனுஷங்க கிட்ட மட்டும் இல்லாம மற்ற உயிரினத்திட்டையும் அன்பு காட்ட முடியும்னா அது உங்களால மட்டும்தான் முடியும். உங்களை மனசளவுல அனைத்து விஷயங்களையும் ரசிக்கக்கூடியங்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கை துணையை நீங்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். துளாராசிக்காரங்க காதல்ல அதிக ஆர்வம் உடையவங்களாகவும் இருப்பீங்க. காதலிச்சு திருமணம் செய்யணுங்கிற எண்ணம் உங்க மனசுல இருக்கும். அதே மாதிரி உங்க திருமண வாழ்க்கைன்னு பாக்குறப்ப நீங்க திருமண வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுல திறமைசாலியா தான் இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையை உயிருக்கு மேல நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. வாழ்க்கை துணையோட அதிகளவு அன்பையும் வெளிப்படுத்துவீங்க. துளாராசிக்காரங்க இல்லற வாழ்க்கைங்கிறது சிறப்பாக தான் இருக்கும். குழந்தைகளோடையும் அன்போடையும் பாசத்தோடும் பழகக்கூட வாய்ப்புகளுக்கு ஏற்படும். குழந்தைகளோட வளர்ச்சி துளாராசிக்காரங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியவைகள் தான் இருக்கும். அதாவது உங்க குழந்தைகள் மூலமா உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை ஏற்படுத்தும் விதத்தில் தான் இருக்கும். துளாராசிக்காரங்க உங்களுடைய உருவ அமைப்புன்னு பார்க்குறப்ப கை நீண்டும் பறந்து தான் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்கள கை விரலுங்கிறது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தலையில் உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல மச்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி சொத்துன்னு பார்க்குறப்ப வியாபாரத்தில் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குணநலம் காரணமாக எந்த காரியத்தை செஞ்சாலும் அதில் உங்களுக்கு அதிக லாபம் சீக்கிரமாகவே கிடைச்சிடும், வாய்ப்பும் கிடைச்சிடும். அதே மாதிரி பணவரவுங்கிறது நல்லாவே இருக்கும். எல்லாரையும் கவர்ந்தெழுக்கக்கூடிய பேச்சு மூலமாக உங்களுடைய குணத்தின் மூலமாகவே எல்லாரும் உங்ககிட்ட நட்பாகிக்குவாங்க. அதே மாதிரி வேலை விஷயம் பார்க்குறப்ப இந்த துளாராசி அன்பர்களுக்கு எந்த ராசிக்காரங்களா இருந்தாலுமே எந்த பணியில் இருந்தாலுமே அங்கு சிறப்பான பதவியில இருக்க முடியும்னா அது இந்த துளாராசிக்காரங்களால மட்டும்தான். உங்களுடைய ஜாதகப்படியே உங்களுடைய சிறப்புத்தன்மை அட்டகாசமா வெளிப்படும். அதே மாதிரி வழக்கறிஞர், இசைக்கலைஞர், நடிப்புத்துறை, இந்த மாதிரி பேர் புகழ்லாம் பெறத்துக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 வயசுல இருந்து 20 வயசு வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கைங்கிறது இன்பமா தான் இருக்கும். 21 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் பல நேரங்களில் உங்களுக்கு சிரமங்கள் கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி காதல் உறவுன்னு பார்க்குறப்ப இந்த தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு ஒத்து வருவாங்கன்னு சொல்லுவாங்க. எப்போதும் அடாவடியா பேசிட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரங்க யாரும் எதிர்கொள்ளாத புதிய அனுபவங்களையும் நிகழ்ச்சிகளையும் உங்களுக்கு தருவாங்க. அதே மாதிரி மற்றவங்களை எழுதுற கவரக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறதால காதல் உங்களுக்கு கைவந்த கலையா இருக்கும். அதே மாதிரி இவங்கள காதல் திருமணம் செஞ்சு கொண்டிருக்கிறது உகந்ததான் இருக்காது. காதல் திருமணம் பெரும்பாலும் உங்கள பல பேருக்கு தோல்வியில தான் முடியும். துளாராசிக்காரங்க காதல் உணர்வு அதிகமா இருக்கும். பெண்ணா இருந்தா சிறந்த காதலியா இருப்பீங்க. ஆனா அவங்க கிட்ட சிறந்த குணம் இருக்காது. விருச்சிக ராசிக்காரங்களோட துளாராசிக்காரங்க காதல் இருந்தா ரொம்ப சிறப்பான வாழ்க்கை அமையும். அதே மாதிரி இந்த துளாராசிக்கார அன்பர்களுக்கு வாகனம் ஓட்டுறதுங்கிறது பிடிக்கும். காடுகளுக்கு போகிறது, கடிதம் எழுதுறது, விளையாடுறது, இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சமான ஒன்றா இருக்கும். அதே மாதிரி எல்லோருமே சந்தோஷமாக வச்சிருக்குன்னு தான் நினைப்பீங்க. பணம் சம்பாதிக்கிறதுல குறியாவே கூடவே இருப்பீங்க. எல்லோரையும் மதித்து அவங்களோட உணர்ச்சிகளுக்கு மதிக்களிக்க முடியும்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும். ஆசைக்கும் யதார்த்தக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளி என்னங்கிறத உங்களால் நல்லா புரிஞ்சுக்க முடியும். மற்றவங்களோட எளிதாக பழகக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே இருக்கும். எல்லோரையும் எளிதில் புரிந்து
புரிந்து கொள்வீங்க. அவங்க சொல்லாமலே அவங்களுடைய நிலைமை தெரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி மற்றவங்க நினைக்கிறத ஈஸியாக உங்களால் கண்டுபிடிச்ச முடியும். கெட்டதையும் நல்லதையும் தரம் பிரித்து தெரிஞ்சுக்கொள்றதுல உங்களுக்கு நிகர் நீங்க தான். அதே மாதிரி தெய்வ பக்திங்கிறது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். துளாராசிக்காரங்க நீங்க ஒரு சிறந்த வியாபாரியா இருக்க முடியும். இரும்பு, தங்கம் இந்த மாதிரி வியாபாரங்களாம் உங்க வாழ்க்கையில சிறப்பாக நடக்கும். அதே மாதிரி துணி தொடர்பான வியாபாரம் நீங்க செஞ்சீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில சிறப்பான பலனை பெற முடியும். துளாராசிக்காரங்களுக்கு இலக்கியம், சங்கீதம், இயக்கம், தயாரிப்பு, வழக்கறிஞர், மருத்துவம் இந்த மாதிரி படிப்புலாம் நீங்க படிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அதே மாதிரி துளாராசிக்கார அன்பர்களுக்கு தந்தைக்கு உடல்நலங்கிறது அப்பப்போ சரியில்லாமல் போகும். உங்களுடைய குழந்தைக்கு கொஞ்சம் பெரிய வியாதி ஏற்படுற மாதிரி வந்து குணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய குடும்ப வாழ்க்கை கடினமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்பப்போ ஏற்படும். எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதை சுயமாக செஞ்சிடணும்னு நினைப்பீங்க. ஆனால் அப்பப்போ சில தடைகள் செஞ்சு உங்களை சொதப்பிடலாம். அதே மாதிரி உங்களுடைய அதிர்ஷ்ட எண் உங்கள் வாழ்க்கையிலன்னு பார்க்குறப்ப இந்த துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் என்ன சொல்லப்படுறது 6. இதோட கூட்டு எண் கூட உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி 4, 5, 8 உங்களுக்கு சுபமாக இருக்கும். 1, 2 இந்த மாதிரி எண்ணெல்லாம் உங்களுக்கு அசுபமாக இருக்கிறதால அதை தவிர்த்துடுங்க. அதே மாதிரி உங்களுடைய பலவீனம் என்னன்னு பார்த்தா மற்றவங்க சொல்கிறத கேட்டு நடக்கிறது தான். சுயமாக சிந்திக்க முடியறதில்ல. இதனால் மற்றவங்களால கூட இருக்கிறவங்களால நம்பி ஏமாறக்கூடிய நிலைங்கிறது உங்க வாழ்க்கையில அடிக்கடி ஏற்படலாம். அழகு கண்டு ஏமாறுங்கிற வாய்ப்பும் உங்க வாழ்க்கையில இருக்குது. பல ஆசைகளை வச்சுக்கிட்டு இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் சுயமா செஞ்சுக்க முடியாம பல சமயங்கள்ல தடுமாறுவீங்க. இதுதான் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறையா பார்க்கப்படுது. இதை மட்டும் நீங்க சரி செஞ்சுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அதே மாதிரி துளாராசிக்காரங்களோட உடல் ஆரோக்கியம் பார்க்குறப்ப நல்ல உடல்நலத்தோட தான் இருப்பீங்க. ஆனா சுக்கிர மற்ற கிரகங்களோட இடம் பொறுத்து தான் உங்க உடல்நலம் அமையும். இந்த கண்ணு, சிறுநீரகம், வாய் இந்த மாதிரி இடங்கள்ல அடிக்கடி தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்க வாழ்க்கையில ஏற்படலாம். அதே மாதிரி உங்க குடும்ப வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப கணவன் மனைவி உறவுக்குள்ள உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். மனைவியோட பேச்சு நடக்கிறது உங்க வாழ்க்கையில நல்லது. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில கனவுங்கிறது அடிக்கடி வரும். ஒரு குழந்தை பெறக்கூடிய வாய்ப்பு உங்க வாழ்க்கையில இருக்குது. துணைவியோட ஆலோசனை கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மேலும் சிறப்பா இருக்கும். அதே மாதிரி உங்கள பல பேருக்கு காதல் தோல்விங்கிறது உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுக்கிரனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய இந்த துளாராசி அன்பர்கள் செல்வம் மிகுந்த குடும்பத்தில் பிறந்தவங்களா இருந்தாலும் செல்வாக்கு இல்லாத குடும்பத்தில் இருந்தாலுமே உங்களுடைய முயற்சியால் உங்களால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் அதிகமான நபர்கள் தான் இருப்பாங்க. அதாவது கூட்டு குடும்ப வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். பெரிய மனிதர்கள், செல்வாக்கு, அதிகாரம், உயர் பதவி கொண்டவங்களோட நட்பு பெற்றிருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய பேச்சில் ஆணித்தரமான விஷயம் இருக்கும். வியாபாரம் நோக்கம் கொண்டதாகவும் உங்கள் பேச்சு இருக்கும். அதே நேரமாக அதிகமாக மற்றவங்களோட நெருங்கி பழக மாட்டீங்க. ஆனா உங்களுடைய பேச்சு பல நாள் பழக்கம் மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய குடும்பத்தை விட்டு மற்றவங்களோட விவகாரங்களை தலையிடாம இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துல காட்டாளையர் சிங்கப்பெருமாள் மகாலட்சுமி தாயார மடியில வச்சிருக்கக்கூடிய அந்த ஆண்டவனை மனதார வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நன்மை நடைபெறும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கை துணையோட கருத்துக்களை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நடத்துவீங்க. இதனால் உங்கள் வாழ்க்கைங்கிறது சுமூகமாக தான் நடக்கும். மற்றவங்க மேலே அன்பு அக்கறையும் கொண்ட துளாராசிக்காரங்க நீங்கள் எடுக்கிற ஒரு செயல் தைரியமாகவும் அதே நேரத்தில் நேர்மையாகவும் இருந்துட்டா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். துளாராசிக்காரங்க மேலுமே இந்த மேசராசிக்காரங்களை திருமணம் செஞ்சுக்கிறது வாழ்க்கையில் சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். துளாராசிக்காரங்க பெண்களாக இருந்தால் பெண்களை பொறுத்த வரைக்கும் புகுந்த வீட்டோட பெருமையை நீங்கள் அடிக்கடி பேசுவீங்க. மிகுந்த அழகு உடையவங்களாக இருப்பீங்க. துளாராசிக்காரங்க எல்லா காரியங்களையும் முதல்ல இருக்குன்னு நினைப்பீங்க. அதே மாதிரி செஞ்சு காட்டுவீங்க. திருமணத்துக்கு பின்னாடி வாழ்க்கைங்கிறது துளாராசிக்காரங்களுக்கு புகழ் நிறைஞ்சதா தான் இருக்கும். வாழ்க்கை துணையோட குணத்தை அறிஞ்சு கருத்து வேறுபாடு இல்லாம வாழ்க்கையை நகர்த்துறதுல கெட்டிக்காரங்க யாருன்னு கேட்டா இந்த துளாராசிக்காரங்க தான். அதே மாதிரி மற்றவங்க கஷ்டத்தையும் தன்னோட கஷ்டமாக நினைக்கக்கூடிய இந்த துளாராசி அன்பர்களுக்கு சராசரி வாழ்க்கைங்கிறது பல சமயங்களில் போராடக்கூடியதாக இருக்குது. இந்த நிலையில் நாம் எங்கே கோடீஸ்வரராக ஆக போகிறோங்கிற நம்பிக்கை பல பேர் நம்பிக்கை இழந்துடுறீங்க. ஆனால் முறையான உழைப்பும் புதிய சிந்தனையும் எந்த தொழில் மூலமாகவும் உங்களால் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உழைப்பை பொறுத்து தான் எல்லாமே அமையும். அதே மாதிரி பலரோட ஜாதகத்தில் கோடீஸ்வரர் யோகங்கிறது இருக்காது. ஆனால் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உழைப்பு மூலமா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களால சாதிக்க முடியும். ஏங்கிறத விட உங்களுடைய ஜாதகத்துல எந்த நேரத்துல எந்த துறையில ஈடுபட்டா உங்களால வெற்றி பெற முடியுங்கிறத கணிச்சுக்கோங்க. பல வருடங்கள் சேமித்த பொருளை கொண்டோ கடன் வாங்கியாவது புதிய தொழில் தொடங்குவீங்க. அதே மாதிரி முதல்ல ஜாதகத்துல தொழில் தொடங்குற நேரம் தற்போது இருக்குதா, தொழில நல்ல லாபம் கிடைக்குமா, கூட்டு தொழில் வெற்றி தருமாங்கிறதெல்லாம் கருத்துல வச்சு நீங்க உண்மையான உழைப்பால பாடுபட்டா உங்களால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்.
மேலும் சனி காலங்களில் தொழில் சம்பந்தமான பிரச்சனையால ஒரு சிலருக்கு தொழில் நஷ்டம், தொழிலில் மாற்றம், இடமாற்றங்கிறது கண்டிப்பாக இந்த துளாராசி அன்பர்களுக்கு ஏற்படும். அந்த மாதிரி காலங்களில் புதிய தொழில் தொடங்குறத நீங்கள் தவிர்த்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துளாராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கை முழுவதும் எந்த மாதிரி பலனை பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.